சாம்சங் பாத்தீங்கன்னா கேலக்ஸி M17 5G சூப்பரான ஸ்மார்ட் போன் 12,500 பட்ஜெட்ல தான் லான்ச் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சேல் பண்ண போறாங்க அக்டோபர் 13 அதுமா. இந்த ஸ்மார்ட் போன் தரமா இருக்கு. 12,500 பட்ஜெட்ல சூப்பர் AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஒருத்தா வாங்கலாமா வேணாமாங்கறத இந்த வீடியோல தான் நான் சொல்ல போறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன போவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் போன் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Samsung Exynos 1330 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ சாம்சங்கோட ஓன் ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது எது கூட கம்பேர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணலாம். பெரிய ப்ராசஸர்லாம் இல்ல. சோ 12,000 பட்ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுல கேம் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு டீசனா விளையாடலாம். சூப்பரான ஒரு கேம் பிளே எதிர்பார்க்கலாம். பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் OS பாத்தீங்கன்னா Android version 15 இப்போ உள்ள வெர்ஷனா தான் கொடுத்திருக்காங்க. 6 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. இதுதான் உண்மையான ஹைலைட்டா இருக்கும். 6 இயர்ஸ் வரையும் உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் இருக்காது. பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அந்த ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. பெஸ்டா நீங்க ட்ரை பண்ணலாம். ஸ்டோரேஜ்க்கு வரப்ப பாத்தீங்கன்னா 4GB 8GB ரெண்டு டைப்பா RAM கொடுக்குறாங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு 2TB வரையும் எக்ஸ்பெண்டபிள் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கறத சொல்லிருக்காங்க. சூப்பரான ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வரும். பேட்டரின்னு பாக்குறப்ப இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAhல பேட்டரி கொடுத்திருக்காங்க. 25 வாட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சூப்பராவே இருக்கு. 12,500 பட்ஜெட்டுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ நல்லா கொடுத்திருக்காங்க. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஸ்மார்ட் போன் அந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே பாக்குறப்ப உங்களுக்கு 6.7 இன்ச்ல பாத்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. உண்மையாவே 12,500 பட்ஜெட்டுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்கறதுலாம் ரொம்பவே ரேர். இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நல்ல டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேல வருது. இது பாத்தீங்கன்னா ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேவா தான் இருக்கும். 90 Hz ல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு டிஸ்பிளே. அண்ட் 1100 நிட்ஸ் ஆன பீக் பிரைட்னஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ஓவரால் சூப்பரான ஒரு டிஸ்பிளே, குறைய சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராக்கு வரும். இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளே நல்லா கொடுத்துட்டாங்க. கேமரா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்திருக்காங்க. பேக்ல சூப்பரான கேமரா கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ல சூப்பரான ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 50 மெகாபிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா OIS ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. நோ ஷேக் கேமராவா கொடுத்திருக்காங்க. ஷேக் ஆகாத அளவுக்கு நல்ல கேமரா ஆப்ஷன் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமராவை பொறுத்தவரையும் 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல சூப்பரான ஒரு கேமரா வருது. அண்ட் 2 மெகாபிக்சல்ல பாத்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இப்பலாம் 3 கேமரா எல்லாம் கொடுக்கறது இல்ல. இந்த ஸ்மார்ட் போன்ல 3 கேமரா கொடுத்திருக்காங்க. மூணுமே தங்கமான கேமராவா கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா 13 மெகாபிக்சல்ல சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா. வீடியோ ரெக்கார்டிங் பாக்குறப்ப ஃபுல் HD ல 30 ஃப்ரேம்ஸ் வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்ங்கறத சொல்லிருக்காங்க. நல்ல கேமரா, டீசன்டான கேமரா, சூப்பரான கேமரா அந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபைனலா மொபைலோட டிசைன் வரும். 7.5mm ல பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மான ஸ்மார்ட் போனா வருது. வெயிட்னு பாக்குறப்ப 192 கிராம்ஸ் தான் வெயிட் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரெண்டு கலர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் வந்து ரெண்டுமே சூப்பரா இருக்கு. மாஸ்டர் ஷேட்ஸ் ஆப்ஷன் தான் பாத்தீங்கன்னா பேக்ல கொடுத்திருக்காங்க. டிசைன் வைஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. IP54 கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. கார்னிங் Gorilla Glass விக்டஸ் ப்ரொடக்ஷன் ஆப்ஷன் ஒரு ஸ்மார்ட் போன்ல வருது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்த்தோம் சூப்பரான ஒரு டிசைன்ல இந்த ஸ்மார்ட் போன் மேக் பண்ணிருக்காங்க. நல்ல ஸ்மார்ட் போனா டிசைனுக்கும் வந்திருக்கு. அண்ட் மொபைல் ஹைலைட்டா வந்து சொல்லிருக்காங்க Gemini AI ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எல்லா ஸ்மார்ட் போன்ல என்ன வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா சர்க்கிள் பண்ணீங்கன்னா போறோம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட்டை உங்க ஸ்மார்ட் போன்ல சர்க்கிள் பண்ணீங்கன்னா AI மூலமா பாத்தீங்கன்னா அது சர்ச் பண்ணி கூகுளுக்கு போகுங்கிறத சொல்லிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்கு. உங்க ஸ்மார்ட் போன்ல உள்ள ஏதோ ஒரு இமேஜை நீங்க சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் பண்ணீங்கன்னா போதும், அது கூகுள் ஏஐக்கு போய் உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சாம்சங் ஏஐக்கு எப்பவுமே தரமா தான் கொடுப்பாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட்டுக்கே பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சாம்சங் சூப்பராவே இருக்கு. வாங்குறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். பட்ஜெட் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 12,500 தான். அக்டோபர் 13 சேல் பண்ண போறாங்க. கண்டிப்பா எல்லாமே வெயிட் பண்ணி வாங்குறவங்க வாங்கிக்கங்க. சூப்பரான ஸ்மார்ட் போனா இருக்கும். இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.